நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா புதிய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜனவரி 1 முதல் புது யூபிஐ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டால் போதும், பேங்குகளுக்கு நேரடியாக பரிவர்த்தனை மாற்றங்கள் வரப்போகின்றன. அதாவது ஆர்பிஐ என்று அழைக்கப்படுகின்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது புதிய யூபிஐ விதிகள், அதாவது நியூ யூபிஐ ரூல்ஸ் அமலுக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டிக்கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரையில் யூபிஐ பரிவர்த்தனைகள் மூலம் பணம் கைமாற்றப்படுகின்றன. ஆகவே தவிர்க்க முடியாததாக யூபிஐ பரிவர்த்தனைகள் மாறி வருவதால் அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் என்பிசிஐ என்றழைக்கப்படுகின்ற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆகியவை புதிய விதிகளை கொண்டு வருகின்றன. ஸோ பார்த்திங்கன்னா இதை யூபிஐ கஸ்டமர்களும் சரி, பேங்க் நிறுவனங்களும் சரி தவிர்க்க முடியாமல் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. இப்போது அமலுக்கு வர இருக்கும் யூபிஐ பரிவர்த்தனை விதிகளும் அப்படித்தான் யூபிஐ கஸ்டமர்கள் மற்றும் பேங்குகளுக்கு நேரடியாக அமலுக்கு வர இருக்கின்றன. ஸோ பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே போன்ற ஆப்புகளை வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் பொருந்தாது. யூபிஐ 123 பே அதாவது கஸ்டமர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதனால் விதிகளால் கஸ்டமர்களுக்கு சிக்கல் ஏதும் கிடையாது. ஏற்கனவே இருந்த பரிவர்த்தனை வரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கூடுதல் தொகையை கஸ்டமர்கள் அனுப்பி கொள்ளலாம். இதற்கு இன்டர்நெட் தேவையில்லை. கீபோர்ட் ஃபோன் முதல் ஸ்மார்ட் போன் வரையிலான பணம் அனுப்பி கொள்ளலாம். அதாவது முன்னதாக யூபிஐ 123 பே பரிவர்த்தனை வரம்பு சுமார் ரூபாய் 5000 இருந்தது. அதாவது இந்த வரம்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூபாய் 10,000 அதிகரித்தது. இந்த புது யூபிஐ பரிவர்த்தனை விதிகளின்படி நியூ யூபிஐ டிரான்சாக்ஷன் ரூல்ஸ் அடிப்படையில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கஸ்டமர்கள் பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம். இந்த வரம்பின்படியே பேங்குகள் சேவைகளை வழங்க வேண்டும். இதற்கான கால அவகாசம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் கொடுக்கப்பட்டது. ஆகவே பேங்குகள் கால அவகாசத்துக்குள் புதிய விதிகளை அமுல்படுத்த வேண்டும். ஆகவே ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த புதிய வரம்பின்படி கஸ்டமர்கள் பணத்தை அனுப்பி கொள்ளலாம். இதுபோக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூபிஐ லைட் பரிவர்த்தனைகளின் வரம்பு அதிகரித்து இருந்தது. அதாவது யூபிஐ லைட் வாலெட் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரூபாய் 2000 இருந்தது. இதை ரூபாய் 5000 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றியது. அதே போல ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 500 இருந்த வரம்பை ரூபாய் 1000 அதிகரித்தது. இந்த புதிய யூபிஐ லைட் பரிவர்த்தனை விதிகள் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டன. இப்போது ஜனவரி 1ஆம் தேதி முதல் யூபிஐ 123 பே விதிகள் வர இருக்கின்றன. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ 123 பே சேவைகளுக்கு பரிவர்த்தனை கட்டணங்களும் இல்லை. அதே போல இன்டர்நெட் தேவையும் இல்லை. இருப்பினும் ஆதார், ஓடிபி மற்றும் யூபிஐ பின் நம்பர் மூலம் பாதுகாப்பாக பணம் பரிவர்த்தனை செய்ய அனுமதி கொடுக்கிறது. ஜிவிஆர் நம்பர், அதாவது ஓஇஎம் பேமெண்ட்ஸ், மிஸ்டு கால் பேமெண்ட்ஸ், அதாவது ஐவிஆர் நம்பர் போன்றவை மூலம் பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளலாம். இதனாலேயே இன்டர்நெட் இல்லாத கஸ்டமர்களுக்கு இந்த யூபிஐ 123 பே சேவை முக்கியமாக இருக்கிறது. அதே போல அவசர காலங்களில் பணம் அனுப்புவதில் ஏற்படும் சிக்கலையும் இந்த யூபிஐ 123 பே சேவை மூலம் தவிர்க்க முடியும். ஆகவே வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புது வரம்பின்படி பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க.